ஸோ இது வந்து பார்ட் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஹைப்ரிட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. இது வந்து இன்ஜின் வந்து ஓவர் ஹீட்டிங் வந்து காமனான ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஏரு வாட்டர் ரெண்டும் யூஸ் பண்ணி ஹைப்ரிட் வந்து கூலிங் பண்ணும். ஸோ கூலிங் ஃபேன்ஸு, வாட்டர் மிஸ்ட் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரிசல்ட் வந்து பெட்டர் ஹீட் வந்து டிஸ்பேஷன் ஆகும் அண்ட் ஹையர் இன்ஜின் லைஃப் வரும். சப்ஜெக்ட் எது கவர் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு அண்ட் ஐசி இன்ஜின்ஸ் வந்து ரெண்டையும் வந்து கவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து ரயில்வே ட்ராக் கிராக் டிடெக்ஷன். அதாவது எங்கேயாவது ரயில்வே ட்ராக்ல கிராக் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு மிஷின் கண்டுபிடிக்கலாம். ஸோ சேஃப்டி ப்ராஜெக்ட் இது. ஸோ மேனுவல் ட்ராலி இருக்கும், மெக்கானிக்கல் சென்சார் டிடெக்ட் கிராக்கு, அலாரம் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ஒரு லோவான காஸ்ட்டு, ஹை சேஃப்டி வேல்யூ. ஸோ சப்ஜெக்ட் எது கவர் ஆகுதுன்னா டிசைன்ஸு, சேஃப்டி இன்ஜினியரிங் இது ரெண்டும் வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் 9 பார்த்தோம்னா ஃபோல்டபுள் எலக்ட்ரிக் பைசைக்கிள். இது வந்து உர்பான் சொல்யூஷன், ஃபோல்டபுள் ஃப்ரேமு, பேட்டரி ப்ளஸ் மோட்டர் யூஸ் ஆகும். ஸோ ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் இதில். ஸோ ஈஸி டிரான்ஸ்போர்ட்டு, எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது எது சப்ஜெக்ட் கவர் ஆகுதுன்னா ஆட்டோமொபைல், எனர்ஜி சிஸ்டம் இது ரெண்டும் வந்து கவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா ஸ்மார்ட் சேஃப்டி ஹெல்மெட்ஸ். ஸோ ஹெல்மெட் இன்சைட் ஹனிகாம் ஸ்ட்ரக்சர், ஸ்ப்ரிங் டேம்பர். இம்பேக்ட் வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால வந்து ஹெட்டுக்கு வந்து இன்ஜுரி ஆகும். கீழே விழும்போது வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழும்போது ஹெட்டுக்கு வந்து இன்ஜுரி ஆகாது. என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நமக்கு கவர் ஆகுதுன்னா பார்த்தா மெட்டீரியல்ஸு, பயோ மெக்கானிக்ஸ் இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. ஸோ நம்ம எது வந்து கரெக்டான ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நம்ம தான் சூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபியூச்சரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக வந்து பார்த்தோம்னா அந்த அவுட்புட் வர மாதிரி நாங்கள் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அவங்க வைவா கேட்குறதுல தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான், உங்களுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, டைம் மேனேஜ்மெண்ட்டு, சப்போர்ட் கைடன்ஸ் இதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ லோ காஸ்ட்டு, அது வந்து ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா 2, 3, 6 இதில் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நான் 2, 3, 6 அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தோம்னா லோ காஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு, 5th, 9th இந்த 3 ப்ராஜெக்ட் வந்து ஹை இன்னோவேஷனு. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தோம்னா 4th ப்ராஜெக்ட்டு, 7th ப்ராஜெக்ட்டு, 10th ப்ராஜெக்ட் இந்த 3 ப்ராஜெக்ட் தான் வந்து பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ்ஸு. ஸோ கடைசி என்ன சொன்னேன்னா நண்பர்களே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரிங்கிறது அந்த டிகிரிங்கிறது ஒரு பேப்பர் மட்டும் இல்லை. ஸோ இன்னோவேஷனாக இருந்தால் தான், திங்கிங் இருந்தால் தான், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் மெக்கானிக்கல் வந்து ஒரு கிங் ஆக முடியும். ஸோ இந்த 10 ப்ராஜெக்டில் ஒன்று வந்து சூஸ் பண்ணனாலும் உங்கள் ப்ராஜெக்ட் ரிவ்யூ வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணிக்கம் வியூஸை. நான் உங்கள் மாணிக்கம். மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.